பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் தியானிக்கும் தியானம் சங்கீதம் 119 சங்கீதக்காரன் மிக அற்புதமாக 97 இருந்து 104 வசனங்கள் வரை ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை மிக அற்புதமாக எடுத்து வைத்திருக்கிறார். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லியிருக்கிறான். ஹவ் ஐ லவ் யுவர் லா, இட்ஸ் மெடிடேஷன் ஆல் த டே என்று அவன் சொல்லியிருக்கிறான். இந்த வார்த்தைகளிலே நாம் பார்க்கும் பொழுது முதலிலே we must love his word and meditate என்று நாம் பார்க்கிறோம். நாம் அவரது வசனத்தை நேசித்து அதை தியானிக்க வேண்டும். அற்புதமாக தாவீது அவன் தன்னுடைய வார்த்தைகளிலே மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறான், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்திலே நான் பிரியப்படுகிறேன் என்று. ஏன் இந்த வார்த்தையை அவன் சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு நாள் கூட ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருந்து விலகிவிட்டால் ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதால் எனக்கு தெரிந்த அளவிலே பிரிட்டிஷ் கொண்டு வந்த வெள்ளையர்கள் கொண்டு வந்த சட்டத்திலே ஆங்கிலத்திலே இருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம் எல்லாம் 1800 ஆரம்பிக்கப்பட்டு பல வருடங்களாக அந்த சட்டங்களிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்பொழுது சமீபத்திலே பல தீர்ப்புகள் கொடுத்திருந்தாலும் சட்டத்திலே இருந்து அந்த மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேத புத்தகத்திலே ஒரு வார்த்தை கூட மாறாமல் ஆண்டவர் அவர் அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறார். இங்கே தாவீதை சவுல் துரத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மலைகள், காடுகள் எல்லா இடங்களிலும் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அவன் தன்னுடைய ஒரு பக்கம் சவுல், மற்றொரு பக்கம் அவனை சார்ந்த மன்னர்கள், மற்றொரு பக்கம் அவனுடைய மகன் என்று போர் களமாக அவன் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் மிக மகிழ்ச்சியாக இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறான். உமது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவன் மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் இந்த பாடலை பாடியிருக்கிறான். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது சாலமோன் ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று அவன் சொன்னான். 1 ராஜாக்கள் 3:9 அதை பார்க்கிறோம். இங்கே அவன் கேட்ட ஒன்று, ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமோ ஏராளம். இங்கே முதல் ஆசீர்வாதமாக நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களிலே அவனுக்கு நீண்ட ஆயுள், மிகப்பெரிய செல்வாக்கு, அவன் உலகத்திலே செல்வந்தனாக தேவன் அவனை கொடுத்தார். ஜனங்களை நியாயம் தீர்க்க நன்மை தீமை எது என்பதை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பினை தேவன் அவனுக்கு கொடுத்தார். இங்கே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களிலே எத்தனையோ வார்த்தைகள் எவ்வளவோ இருந்தாலும் தாவீது தன்னுடைய இளம் வயதிலே இருந்து அந்த வேத வசனத்தை, வாக்கியங்களையும் சட்டத்தையும் அவன் இளைஞனாக இருக்கும் பொழுதே, மேய்ப்பனாக இருக்கும் பொழுதே தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கின்றான். இங்கே யோசுவா மோசேயினுடைய படை தளபதியாக இருந்தான். எகிப்து தேசத்திலே இருந்து பல லட்சம் மக்கள் மோசேயின் தலைமையிலே அவர்கள் கானான் தேசத்திற்கு வருவது கொண்டிருக்கும் பொழுது மோசேயினால் அங்கே கானான் தேசத்திற்குள்ளே போக முடியவில்லை. ஆனால் யோசுவா போயிருக்கிறார் என்று சொன்னால் அவனுடைய வெற்றியின் ரகசியம் யோசுவா 1:8 என்பதை இந்த இடத்திலே நாம் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவில் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று அந்த வார்த்தைகளிலே அதை கீழ்ப்படிந்ததால் ஆண்டவர் மிக அற்புதமாக அவனை கானான் தேசத்திற்கு அழைத்து கொள்ள கொண்டு கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை தேவன் கொடுத்தார். இங்கே சங்கீதக்காரன் சங்கீதம் 1:2 மிக அற்புதமாக அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது.
யோசுவாவுக்கு சொன்னதை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் கடைசி வரை அவனை அற்புதமாக கொண்டு சென்றார். சங்கீதம் 119 127 ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். 119 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலில்லை. இன்று ஆண்டவருடைய வார்த்தைகள் இங்கே 3 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி மேலே செல்லாமல் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி வழங்குகிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் புறப்படும், அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது என்று சொன்ன ஏசாயா 55:10-11 படியும் இங்கே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் பூ உதிரும் புல் உதிரும், ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று சொன்ன ஏசாயா 40:8 படியும் ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்று ஒவ்வொரு வார்த்தையும் கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை நம் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். என்னவென்ற ஆசீர்வாதம்? முதலிலே அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள், அந்த சட்டத்தை படிக்கின்ற பொழுது, அதை தியானிக்கின்ற பொழுதும் அதற்கு கற்பனைகள், அதை கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு கற்பனைகளை கொண்டு 119:98 நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்கிறீர் என்று நாம் பார்க்கும் பொழுது, த்ரூ கமாண்ட்மெண்ட்ஸ் மேக் மீ வைஸ் தேன் எனிமீஸ் என்று அங்கு பார்க்க முடிகிறது. சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை தேவன் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திலே இருந்து புறப்படும் பொழுது, மோசேயின் தலைமையிலே வரும் பொழுது செங்கடல், பின்னாடி திரும்பி பார்த்தால் பார்வோன் மன்னன் தலைமையின் கீழே பலாயிரக்கணக்கான படைகள், முன்பக்கம் செங்கடல், 2 பக்கமும் மலைகள். அவர்கள் எல்லோரும் சோர்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். மோசேயை பார்த்து, மோசே, நீங்கள் முணுமுணுக்காதீர்கள், இன்று நீங்கள் காணும் இந்த எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் யாத்ராகமம் 14:14 நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளிலே ஆண்டவர் எப்படி அற்புதமாக செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு சிறு முடி கூட கீழே விழ முடியாது. யார் எந்த எதிரியும் நம் கண்ணை மணியை தொட முடியாது. ஏனால் தேவன் நமக்கு பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவது மட்டுமல்ல, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. அவர் 24 மணி நேர பாதுகாப்பை நம் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி கூட பாதம் கல்லில் இடராதபடி அவர் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போகக்கூடிய வாய்ப்பினை நம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். முதலிலே அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியும் பொழுது சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய அதிக ஞானம் உள்ளக்கூடியதாக தேவன் கொடுத்திருக்கிறார். 2வது ஆசீர்வாதம் 119:99 உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தருள் எல்லாவற்றிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். எப்படி? டெஸ்டிமனிஸ் என்று சொல்வார்கள். சட்டத்திலே ஆர்டினன்ஸ், லா, டெஸ்டிமனிஸ், ஜீவோ என்று சொல்லக்கூடிய அந்த எல்லா வார்த்தைகளுமே இங்கே அற்புதமாக தாவீது எடுத்து சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு மாறாத சட்டம், ஒரு காலத்தில் போடாத சட்டம் என்றெல்லாம் என்று வரும், அடுத்த நிமிடம் மாறிவிடும் பொடா சட்டங்கள் எல்லாம். ஆனால் சட்டம் எப்பொழுதும் மாறாத ஒரு சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் வேத புத்தகம், விலையேற பெற்ற அந்த வேத புத்தகம். ஆகவேதான் இங்கே கட்டளைகள் என்று சொல்லக்கூடியது பிரசப்ஸ் என்று சொல்வார்கள். இந்த கட்டளைகளை நாம் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே முதலிலே 100வது வசனத்திலே உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். 99வது வசனத்திலே உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தருள் எல்லாவற்றிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். டெஸ்டிமனிஸ் என்று சொல்லக்கூடிய அதை அவன் தியானித்துக் கொண்டிருந்தால், ஆண்டவரின் வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது
நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை காட்டிலும் விசேஷித்த ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். have more understanding than all my teachers என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். டிவைன் லா வில் நாட் சேஞ்ச் என்று எடுக்கலாம். என்னால் ஆண்டவருடைய சட்டம் எப்பொழுதும் மாறாத சட்டம். இதனால்தான் அங்கே பல தலைவர்கள் எல்லாம் எங்கே மதர் தெரசா சொல்லும் பொழுது இந்த பைபிள் மை பெஸ்ட் கம்பேனியன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு சிறந்த தோழன் என்று சொல்லியிருக்கிறார், தோழி என்று சொல்லியிருக்கிறார். இந்த பைபிள் இஸ் காட்ஸ் லவ் லெட்டர் டு த வேர்ல்டு என்று நாம் சாது சுந்தர் சிங் பைபிள் என்பது தேவன் உலகிற்கு எழுதி அனுப்பிய காதல் கடிதம் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி பல அறிஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. முதல் ஆசீர்வாதம், சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக ஆண்டவர் கொடுக்கிறார். இரண்டாவது, நாம் அவருடைய டெஸ்டிமனி சாட்சிகளை முழுமையாக தியானிக்கும் பொழுது போதித்தவர்கள் எல்லாவற்றிலும் அறிவுள்ளவனாக தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மத்தேயு 6:33 படி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய மகளும் என்னுடைய மகன் வினோத்தும் அங்கே மகள் மீனுவும் அவர்கள் பல முறை படிக்கும் பொழுது ஆண்டவருக்கு என்று அவர்கள் ஒதுக்கக்கூடிய காலகட்டத்திலே ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். என படிக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட ஆண்டவருக்கு நாம் சேவை செய்யும் பொழுது அவர்களுடைய பலன் இரட்டிப்பாக தேவன் கொடுக்கிறார். 3, நாம் இங்கே பார்க்கிறோம், முதியோர்களை பார்க்கிலும் அதிக ஞானம் உள்ளவர்களாக என்று சொல்லும் பொழுது இந்த கட்டளைகளை நாம் கை கொண்டு இருக்கும்படியால் 100வது வசனத்திலே முதியோர்களை பார்த்திலும் அதிக ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். இங்கே நமக்கு சாலமோன் ஞானியைத்தான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். சாலமோனுக்கு விசேஷித்த அறிவை கொடுத்திருக்கிறார் என்றதுனா, கொஞ்ச வயசுல அவனிடம் ஒரு குழந்தைக்கு 2 தாய் போய் நின்ற பொழுது இந்த குழந்தையை எப்படி 2 பேரும் உரிமை பாராட்டும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த விசேஷித்த அறிவின் காரணமாக வாளை எடுத்து வா, வெட்டி பாதியாக கொடுப்போம் என்று சொன்ன பொழுது ஒரு தாய் அழுது வேண்டாம் என்று சொன்னால் அவள் உண்மையான தாய் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய டிசர்னிங் ஸ்பிரிட்டை தேவன் கொடுத்திருக்கிறார். நம் பிள்ளைகளுக்கும் அவருடைய பிரசப்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் அளவில்லாத விசேஷித்த ஞானத்தை முதியோர்களை காட்டிலும் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் வேத புஸ்தகம் விலையேற பெற்றது. அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு விதை என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் லூக்காவிலே சொன்ன அந்த வார்த்தைப்படி நமக்கு அது ஒரு வித்தாக தேவன் கொடுத்திருக்கிறார். இன்று அது மட்டுமல்ல, முதலிலே நாம் பார்த்தோம், அவருடைய வார்த்தைகள், அவர் வசனத்தை நேசித்து அதை தியானிக்க வேண்டும். we must love his word and meditate என்பதை பார்த்தோம். இரண்டாவது, we must obey his word. அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். obedience is the organ of spiritual knowledge என்று சொல்வார்கள். எல்லா விதமான பூர்ண ஞானத்தோடு இருப்பவன் கீழ்ப்படிந்து உள்ளம் கொண்டு தேவனுடைய சித்தத்தை இருப்பவன் ஞானத்தோடு இருப்பவன் அல்ல, கீழ்ப்படிந்து உள்ளம் கொண்டு தேவனின் சித்தத்தை நிறைவேற்ற விரும்புவனே உண்மையானவன் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை நமது ஆத்துமாவுக்கு உணவு என்றாலும் கூட நாம் விரும்பி தேர்வு செய்யும் உணவு தாமே என்று நாம் பரிமாறிக்கொள்ளும் உணவு சாலை அல்ல. அந்த உணவு என்பது ஆண்டவருக்கு எப்படி கட்டளைகள் இருக்கிறதோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். ஆகவேதான் சங்கீதம் 111:10 நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே நமக்கு எல்லா வகையிலும் அறிவு என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. நீண்ட ஆயுள்ஸ் கூட கர்த்தருக்கு பயப்படுதல் மூலமாக கிடைக்கிறது. சங்கீதக்காரன் சங்கீதம் 32:8 நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றான். அவருடைய கற்பனைகளின்படி செய்யும் பொழுது நற்புத்தி உண்டு என்பதை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. யோவான் 7:17 அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவைகள் எவனோ அவன் இந்த உபதேசத்தில் அவன் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நாம் சுயமாய் பேசுகிறனோ என்று அழிந்து கொள்வான் என்று நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். 3, நாம் அவரது வசனத்தை அனுபவிக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். we must enjoy his word என்று சங்கீதம் 119 103 104 நாம் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள்,
என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய்வழிகளிலும் வெறுக்கிறேன் என்று நாம் பார்க்க முடிகிறது. இங்கே அந்த வார்த்தையானது இனிப்பு மற்றும் கசப்பான சுவைகள் இரண்டும் கொண்டது. நாம் இரண்டுமே தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். வேர்ட்ஸ் கண்டெய்ன்ஸ் போத் ஸ்வீட்னஸ் அண்ட் எ பிட்டர்னஸ் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு வார்த்தைகளில் பல எச்சரிக்கைகள் உண்டு, பல தீர்க்க தரிசனங்கள் உண்டு, பல கட்டளைகள் உண்டு, பல கண்டிஷன்ஸ்கள் உண்டு. எல்லாமே இந்த வார்த்தைகளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வேத புத்தகத்திலே. இங்கே சிம்சோன் அவன் சிங்கத்தின் கெட்டுப்போன தேனை சாப்பிட்டதனுடைய விளைவு அவன் நசரேயன் விரதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நியாயாதிபதிகளிலே 14:1-18 நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் நாம் இந்த வார்த்தைகளை எப்படி தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். சங்கீதத்திலே 104:34 நாம் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே நான் 2 சம்பவங்களை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒன்று, நம்முடைய எலிசபெத் மகாராணி இந்திய தேசத்திற்கு வரும்பொழுது ராஜஸ்தானிலே இருக்கக்கூடிய மகாராஜா இளவரசரும் அவரை போய் பார்க்க போனார்கள். அவர்கள் போய் பார்த்த பொழுது, உங்கள் நாடு மிக சிறிய நாடு, சூரியன் அஸ்தமிக்க முடியாத அளவிற்கு உங்கள் நாடு பெரிய நாடாக இருக்கிறது, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். உடனே அவன் சொன்னான், எங்கள் நாடு குட்டி நாடுதான், ஆனால் நாங்கள் வேத புத்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், ஆகவே எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னான். அதே மாதிரி ஜேம்ஸ் எட்வர்ட் என்ற அனஸ்தீசியாவை கண்டுபிடித்த ஒரு சயின்டிஸ்ட், அவர் பல மருத்துவங்களை கண்டுபிடித்திருக்கிறார். எடின்பரோ பல்கலைக்கழகம் இங்கிலாந்திலே அவரை அழைத்து அவருடைய கண்டுபிடிப்புகளிலே அவர் பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார். பிபிசி, பல தொலைக்காட்சிகள், பிரைம் சேனல் எல்லோரும் அவரை பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிலேயே மிகப்பெரியது எது என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிலேயே மிகப்பெரியது, நான் பாவி, என்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் கழுவ வல்லது என்பதைத்தான், நான் பெரியது என்பதை நான் கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். இங்கே நாம் பார்க்கிறோம் பல தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள். யோபு 23:12 அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். இங்கே அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை பாருங்கள். அவனுக்கு ஆகாரத்தை காட்டிலும் அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். யுவர் வேர்ட்ஸ் வேர் ஃபவுண்ட், I ate them, your words was to me the joy and rejoicing of my heart என்று சொல்லியிருக்கிறான். இதே போல எரேமியா தீர்க்கதரிசி, தாயின் கருவிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசி எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறான். மத்தேயு 4:4 நாம் பார்க்கிறோம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைகளை பாருங்கள். அந்த வார்த்தை கிடைச்ச உடனே எனக்கு சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு நம்மிடம் வரும் பொழுது நிச்சயமாக பல மாற்றங்கள் ஆண்டவர் ஏற்படுத்துவார். அதே போல இங்கே நாம் பார்க்கிறோம், மத்தேயிலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, ஆண்டவரிடம் சாத்தான் எத்தனையோ முயற்சி எடுத்த போதிலும் கூட ஆண்டவர் தெளிவான பதிலை சொல்லியிருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே தேன் மிக சர்வரோக நிவாரணம். ஆனால் தேனை காட்டிலும் மிக அற்புதமானது ஆண்டவருடைய வார்த்தை என்பதை அங்கே தாவீது அற்புதமாக எடுத்து வைக்கிறான். இன்னைக்கு பல 4000 வருடம் 2000 வருடம் பிரமிடுகள் எல்லாம் இன்னைக்கு பாதுகாப்பாக கெட்டு போகாமல் இருக்கக்கூடியது தேன். அந்த தேனை காட்டிலும் உம்முடைய வார்த்தைகள் மிக சிறந்தது என்று அவன் சொல்லியிருக்கிறான். அதிலே நாம் பார்க்கக்கூடிய இந்த இடத்திலே அவன் எவ்வளவு ரசித்திருக்கிறான் என்பதை சங்கீதம் 19:10 தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுர உள்ளமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறான். நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷமும் ஆகும் என்பதை இங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு மிக அற்புதமாக தேவன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு டின்டேல் என்று சொல்லக்கூடிய அவர் மிகப்பெரிய ஒரு ஞானி, ஆண்டவருடைய நேசிக்கக்கூடிய ஒருவர்.
என் வீடுகளில் ஜன்னல் திரைகள் மூடப்பட்ட வேளையில் எங்கள் முன்னோர்கள் வேத புத்தகத்தை கண்ணீரோடு வாசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். டி.எல். மூடி என்று சொல்லக்கூடிய தலைசிறந்த வேத பண்டிதர் அவர் சொல்லியிருக்கிறார், அவர் தினமும் முழங்காலிட்டு வேத புத்தகத்தை எடுத்து படிப்பார். அதில் டிபி என்று ஒரு வார்த்தையை வேத புத்தகத்திலே எழுதி கொண்டே வருவார். அதாவது ட்ரைட் அண்ட் பிராக்டிஸ். இதை நான் படித்தேன், ஆனால் இதை செய்திருக்கிறேன் என்று அந்த குறிப்பை எழுதி கொண்டு வருவார். அப்படி தலைசிறந்த ஞானிகள் நம்மிடம் இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு சீசன் பால்க் நமக்கு ஜெர்மனியிலே இருந்து பல வருடங்களுக்கு முன்பாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவர் மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளை தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். அங்கே தாவீது சொன்னதைப் போல இந்த மூல பாஷையிலே கிடைக்கக்கூடிய அந்த ஹீப்ரு வார்த்தைகளிலே இருந்து கிடைக்கப்பெற்ற அந்த வேத புத்தகம், அவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தால், உமது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், அது எனக்கு நாள் முழுவதும் தியானம் என்று சொன்னதோடு 3 ஆசீர்வாதங்களை பார்க்க முடிகிறது. சத்துருக்களை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளதாக. 2வது, அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிந்து சாட்சிகளை தியானமாய் இருந்தால் போதித்தவர்களை காட்டிலும் அறிவுள்ளவனாக, அந்த கட்டளைகளை நாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் கட்டளைகளை கை கொண்டிருந்தால் முதியோர்களை காட்டிலும் விசேஷித்த அறிவுள்ளவனாக, ஞானம் உள்ளவனாக தேவன் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கு என் கால்களை விளக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் என்று அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேனை காட்டிலும் மதுரம் உள்ளதாக ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. தேவ வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மன்னாவை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. உலகம் ஆண்டவர் வருகை மட்டும் இந்த வார்த்தைகள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமாயிருக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.